இல்லை, எனக்கு ரொம்ப முக்கியமான படம். ம். ஆ நான் நம்புனதுக்கு அளவு கூட மித்தவங்க கூட நம்பல. இந்த ம். படம் வந்து இப்படி ஒண்ணு இருக்குன்னு. நான் முதல்ல வச்ச நம்பிக்கை தான். ம். ஆ அது வந்து எனக்கு திரையிலேயும் அந்த நம்பிக்கை கிடைச்சது. ம். ஆ ஏன்னா இந்த புரொடக்ஷன் பண்ணும்போது முதல்ல வந்து ஸ்டார்ட் பண்ணி அப்புறம் பண்ணல, ம். வேண்டான்னு அவங்க சைட்ல போய் நின்னு, இல்ல இத பண்ணி ஆகணும்னு அப்புறம் திருப்பி டைரக்டர் வந்து ஸ்டார்ட் பண்ணி ம். ஆரம்பிச்சது தான் இந்த படம். ஆ அப்பயே நிதிலன் வந்து இப்ப இருக்கிற உயரத்தை தொடுவாருங்கிறது அப்பயே தெரிஞ்சது தான். அது ம். அந்த இந்த படம் ரிலீஸ் ஆகல. நான் ரிலீஸ் ஆக ஷூட் பண்ணும்போதே தெரியும். ஓகே. ஏன்னா அவர்ட்ட இருக்கிற கதைகள்லாம் அப்படியான ம். கதைகள். ரொம்ப எனக்கே நெறைய விஷயங்கள் தெரியும். அப்புறம் வேலை பார்க்குற விதமும் எனக்கு தெரியும். ம். அது வந்து இது நிதிலன் எடுத்துக்கிட்டது அந்த கேப் ஒரு 7 இயர்ஸ். எஸ். நிதிலன்ட்டா இந்த குரங்கு பொம்மை பண்ணும்போதே மகாராஜா கதை இருக்கு. ம். அது மாதிரி 2, 3 கதைகள் ஐடியாஸ் இருக்கு. ம். அவர் வந்து கொஞ்சம் நிதானிச்சு தான் போவார் ம். ட்ராவலில். அது வந்து எனக்கு என்னென்னா அப்படி ஒரு டேலண்ட்டை நான் அதை தான் சொல்லுவேன். நம்ம நம்ம கூட பண்ணது மணிகண்டனாக இருக்கட்டும், ம். நிதிலனாக இருக்கட்டும், நம்ம கிடாய்ங்கிற டேரக்டர் யுவராஜா இருக்கட்டும், இப்போ இந்த இவர் கஜேந்திரனாக இருக்கட்டும், எல்லாம் திறமைசாலிகளாக ஒருத்தர் இருக்கையில் இவங்கெல்லாம் அந்த இடத்த போய் அடைஞ்சிடணும். ஓகே. அடைஞ்சிட்டாங்கன்னா இப்போ என்னென்னா இவங்க மூலமாக தான். இப்போ எனக்கு வந்து குரங்கு பொம்மை என்ன பண்ணாலும் எனக்கு ஒரு நல்ல படமாக சென்றது நிதிலன் மூலமாக தானே. ஆமா. அது வந்து இயக்குனர் ஆமாம், கொடுத்தது தான். இயக்குனர் தான். நான் அதான் சொல்லுவேன், எல்லா படத்திற்கும் காரணம் என்னென்னா நான் நல்ல நடிகன் பேசப்படுறதுக்கு காரணம் அந்த படம். எஸ். அந்த படத்தை யார் கொடுத்தா? அந்த படத்துடைய இயக்குனர் இயக்குனர். தான். அதனால் அது கிட்டத்தட்ட ஒரு 50% இயக்குனருக்கும், 25% அதை தயாரித்த தயாரிப்பாளருக்கும், அந்த 25%ல மீதி கேமராமேன்லாம் கொடுத்து ஒரு 5% நான் வச்சுக்கிறேன். அது ஓகே. எல்லாமே காரணம் வந்து நல்ல படம் குடுத்துட்டோன்ற திருப்தி அதிகமா ஆமா, இருந்தா ஆமா, ஆமா.